ஹே மக்கா! இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோட தான் உங்கள மீட் பண்றேன். நம்ம மனுஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஃபுட். ஸோ அந்த ஃபுட்டு ரொம்ப கெமிக்கலான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அதனால ரொம்ப ஆபத்தும் கூட. எக்ஸாம்பிளா நீங்க கடையில வாங்கி யூஸ் பண்ற ஒரு மசாலா பாக்கெட்ல எவ்வளோ கெமிக்கல் இருக்கு. இப்ப இது ரீசென்ட்டா ஆராய்ச்சி பண்ணி நியூஸ் பேப்பர்ல லாஸ்ட் பேஜ்ல குடுத்துருக்காங்க. யாருக்கும் தெரியாத மாரி. எல்லாம் தடை பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட். தெரிஞ்சும் இத சேல் பண்றதுக்கு அனுமதி குடுத்துருக்காங்க. அதே மாரி குழந்தைங்க சாப்பிடுற ஜேம்ஸ் மிட்டாய். ஸோ அதில சாக்லேட்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வாங்கி தந்துட்டுருக்கோம். ஆனா, அதில 80% மட்டும் தான் சாக்லேட் இருக்கு. மீதி 92% கெமிக்கல் தாங்க இருக்கு. ஸோ ரொம்ப கெடுதலும் கூட. ரீசென்ட்டா ஒரு ஆப்பிள் கூல் ட்ரிங்க்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணி கேஸ் நடத்தி வின் பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் அவங்க ஸ்ப்ரெட் பண்ண கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சேல் பண்றதுக்கு அப்ரூவல் தந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்த ஜெனரேஷன்ல மாத்திரை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சும் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி தப்பா? இல்ல சேல் பண்ற அப்ரூவல் பண்ற இந்த கவர்மெண்ட் தப்பா? இல்ல தெரிஞ்சு தெரியாம வாங்கி சாப்பிடுற நம்ம தப்பா? ஸோ இது கண்டிப்பா நம்ம ஃபால்ட் தான் சொல்லணும். ஏன்னா அவன் தெளிவா பின்னாடி மென்ஷன் பண்ணி தான் சேல் பண்றான். இவ்ளோ கெமிக்கலான ஃபுட்ட தெரிஞ்சும் எவ்வளோ நம்பிக்கையா அவன் சேல் பண்றான் பாருங்க. அது முக்கியமான காரணம் நம்ம தான். ஸோ நம்மனால முடிஞ்சா இத மேனுஃபேக்சர் பண்றத ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ யாரும் வாங்காம விட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஃபுட்டுல 0.1% ப்ராப்ளம் தான். ஸோ இதே மாரி எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வாழ்க்கை தான் நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லாம இருக்கணும். ஆனா இந்த மாரி அவேர்னஸ் வீடியோலாம் நான் ரீசென்ட் டேஸ்ல நெறைய போட்டிருந்தேன். பாதி நேரத்துல விட்டுட்டேன். எதுக்கு நமக்கு இது தேவையில்லாத வேலைன்னு. ஆனா இந்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது மூலியமா ஒருத்தர் சேஞ்ச் ஆனா கூட எனக்கு ஹேப்பி தான். ஹெல்த் முக்கியம்க்கா. விட்டுறாதீங்க.